ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு நம்மளை சர்ச்சில் ஆக்கியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சர்ச்சில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சவுண்ட் அப்டேஷன் இல்லை. அப்போது இங்கே இருக்க ஓல்டு சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் மாற்றிட்டு புதுசாக நம்ம கொஞ்சம் திங்ஸ் வைக்க போகிறோம். அந்த மிக்சரு, அதுக்கு பிறகு நியூ பிராண்ட் ப்ரீமியம் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் எல்லாம் இன்றைக்கி வைக்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வேலை பற்றி இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, சரியா? அப்போது நம்ம ஜெனிஷு பிறகு நம்ம டூட்ஸ் எல்லாம் உண்டு. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு அந்த புதிய பாக்ஸ் கைஸ் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், புதிய ப்ரஷ் பாக்ஸஸ். இதுக்குள்ளாடி தான் இருக்குது ஸ்பீக்கர். 1 2 3 4 பாக்ஸ் ஆக்கும். ஓ, இனி இது நேரம் எடுத்துகிட்டு இதுவும் உண்டா? இதெல்லாம் உண்டாங்க கைஸ். அப்போது இது வந்துட்டு மிக்சர், சரியா? நான் அதுக்கப்புறம் காமிச்சு தரேன். இது மிக்சரு. அப்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நேரம் இனி சர்ச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணதை பிறகு பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம இனி சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு நேரே கோயிலுக்குள்ளாடி போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே வெயிட் உண்டு கைஸ். கைஸ், நம்மளை கலெக்டரான பாக்ஸை பற்றிலாம் இதாக்கு நம்மளை பாக்ஸு கம்பெனி வந்துட்டு QSC. இந்த QSC பிராண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம ரீசெண்ட் அந்த லாக்டவுன் இது ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு பயங்கரமாக ஃபார்ம் ஆக தொடங்கிச்சு. இது வந்துட்டு ஜெர்மன் மேடு ஸ்பீக்கர் ஆகும், சரியா? இந்த QSC ஸ்பீக்கருக்கு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லோ பீட்டுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும், அக்ரெசிவ் மூடுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், சரியா? அப்போது இந்த QSC ஸ்பீக்கர் வந்துட்டு நம்ம ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க நல்ல போர்ஷாட் இருக்க சர்ச்சில் எல்லாம் தான் இருக்குமா. அப்போது இங்கே வந்துட்டு நம்ம சர்ச்சில் என்றைக்கு ஃபிட் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நமக்கு அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்போது உங்களுக்கும் நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒர்க் முடியாது, நாளைக்கு தான் இதுக்கு ஒர்க் முடியும். அப்போது நாளைக்கு உங்களுக்கு காமிச்சாரேன். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு சில பல வேலைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பாக்ஸ் ஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு வேஸ்ட்டு டப்பாலெல்லாம் கொண்டு நம்மளாக ஒதுக்கிடும். அதான் நம்ம எடுத்துகிட்டு போகிறேன், சரியா? இதை எடுத்துகிட்டு போகிறது வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அடுக்கி வச்சுட்டு லாஸ்ட்டில் கொண்டு நம்ம ஆக்கிரி கடையில் விற்று ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். இப்படி அதுக்கு அங்கே நாங்கள் வந்துட்டு மழை நனையாமல் ஒதுக்கி போடுறோம். இப்போ வந்துட்டு வேலைகள் ஒரு 35% முடிஞ்சுன்னு சொல்லலாம். இப்போது டைம் வந்துட்டு இப்போ கரெக்டாக ஒரு 1:30 ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எதுக்கு தான் கைஸ் போகிறோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு இன்றைக்கி வந்துட்டு சர்ச்சில் இருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு இதான் வாங்கி வச்சுருக்கு, பார்த்தீங்களா? நல்ல அடிப்பொலியான ஃபுட்டு கைஸ். நம்ம ஜெனரேஷன் ஒன்று பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம செம்மனுடைய ஹோட்டலேருந்து பார்சல் பண்ணி வாங்க நல்லாக்கும். ஆக்சுவலி வந்து கடையில் பண்ணது கிடையாது, வீட்டில் இருந்து பண்ணி கடையில் விற்கிறது. ஆமாம், அது ஒரு வயசான தாத்தா இருப்பார், அவர் ஹோட்டலு. நம்ம மாலு பிரதர கடை பக்கத்தில், மாலு பிரதர கடையில் உள்ளது நல்லா அது இருக்கும். நாங்கள் என்றைக்கு வாங்குற ஒரு சேஞ்சுக்கு வேண்டி யூஸ்வலாக நாங்கள் அங்கே வாங்குவோம். பார்த்தீங்களா, சாப்பாடு வாஸ் நைஸ் கைஸ். நமக்கு இனி பாக்கி உள்ளதில் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இன்னி வந்துட்டு இவங்க எல்லா பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் டைம் ஆகும். ஸோ நாளைக்கு காலையில் வந்ததும் உங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டத்தை உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறதா இருக்குது, சரியா? எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு பேஸ் கீஸ் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்லதாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஆக்சுவலாக நான் மெயினாக இங்கே வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணண்டை தேடி அழிஞ்சிட்டே இருந்தேன் கைஸ். ஒன்றும் கிடைக்கல. ஜெனிஷ் மச்சான் மற்றபடி கோயில் வேலை நடக்க அப்படின்னு. அப்போ நேரம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு எப்படியே காமிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இனி வந்துட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணட்டும். மிக்சர் இருக்குது, மிக்சர் நாளைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணத பிறகு நாளைக்கு வந்ததும் உங்களுக்கு காமிச்சாரா இருக்குது, சரியா? இனி நாளைக்கு பார்க்கலாம். திஸ் இஸ் நெக்ஸ்ட் டே ஈவினிங் அட் 5 o'clock. நம்ம இப்போ சர்ச்சில் தான் இருக்கோம். அப்போது நான் வந்துட்டு சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து நமக்கு லாஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு டூட்ஸ் எல்லாம் வந்துட்டு மிக்சர் வாங்கினாங்க கைஸ். ஒரு சூப்பரான மிக்சர் காமிச்சாரேன். இங்கே பாருங்கள், மூடி போட்டிருக்காங்க, என்னோட புள்ளியெல்லாம் மூடிட்டு இருக்க மாதிரி. இந்த சைடு ஆமாம், என்னெல்லாமோ இருக்குடு. ஓகே, மவுஸ் சூப்பர். இது கொண்டு போகலையே மவுஸை? ஆமாம், இங்கே பாரு ஃபுல்லாக பார்த்தீங்களா கைஸ், ஃபுல்லாக எறும்பு. யாரோ சாப்பிட்டு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இதை மாதிரி தான் கைஸ். இந்த லேப்டாப்பில் எல்லாம் ஃபுல்லாக எறும்பு எங்கேருந்து வருதுன்னு ஒன்றும் தெரியவில்லை. இங்கே பாருங்கள். இதாக்கு நம்ம பார்க்க அந்த காரியத்தை பார்க்கலாம். இதாக்குங்க கைஸ் மிக்சர்.
மச்சான் அந்த மிக்சரை ஃப்ரெண்டுங்க இதாக இருக்குது, சாரி இதாக இருக்குது கைஸ். இதாக்கு மிக்சர் எல்லாம் இந்த பின்னெல்லாம் கொடுத்து விட்ட போகிற எனக்கு பார்த்த போகிற எனக்கு ஒரு பிடுத்தம் கிட்டல. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து எண்ட் ஆகுது நீங்கள் பாருங்கள். இதாக்கு மிக்சர். அப்போது இந்த மிக்சருக்கு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு 24 சேனல்ஸ் இதில் ஒர்க் ஆகும். பட் இந்த மிக்சரை பார்த்திங்களா குட்டியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு கனெக்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் ஆக்கும், சிஸ்டத்தில் ஆக்கும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவையுள்ளதை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம், அந்த மாதிரி பட்ட இது. சரி கைஸ், நம்ம வந்துட்டு இனி நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு சவுண்ட் பார்க்கலாம். கமா அந்த சவுண்ட் எப்படி இருந்தது, அந்த கும்மு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிட முடியல. பிகாஸ் திஸ் இஸ் வீடியோ, அதனால் என்ன கரெக்டாக காமிச்சிட முடியல. பட் நீங்கள் நேரில் வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கைஸ். இமேஜில் வந்து சூப்பர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹாரிபோலாக கேட்கணுன்னா அந்த மாதிரி சவுண்டுக்கும் சூப்பர், இல்லைன்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு கேட்குறேன்னா அந்த மாதிரி சவுண்டுக்கும் சூப்பர். காமிச்சந்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியவில்லை. நேரில் இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இனி வந்துட்டு போகிற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். நாகர்கோவில் எதுக்கு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு சாணம் வாங்கியதுக்காக. ஆனால் நீங்களும் கூட வரணும், அதில் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஹோல்சேல் கடைக்காக கைஸ் போகிறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு சாணமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். சரியா? உங்கள்கிட்ட நான் வந்துட்டு எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ண போகிற கைஸ் யாருன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லலை. யாருன்னா நம்ம ஜெனிஷும் கிச்சுமாக்கும் கைஸ். அப்போ அவைய வந்துட்டு நேராக இனி வந்துட்டு இங்கே இருக்கிறதா இருக்குது. இங்கே இருந்துட்டு நம்ம டிவைஸில் வந்துட்டு மிக்சர் ஆப்ரேட் பண்ணதாக இருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு டு நாகர்கோவில். ஜெனிஷ் நம்ம படிஸ் எல்லாம் கூட உண்டு. ஜெனிஷ் காரில் எங்கே போகிறது. சரியா? அப்போ நம்ம இனி நேராக வந்துட்டு நாகர்கோவில் போயிட்டு பார்க்கலாம். சரியா? நம்ம சொன்ன மாதிரி நாகர்கோவில் கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு முன்னாடி தான் இருக்கும். கடையோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோனி. பார்த்தீங்களா? மெக்ரோனி. அப்போது இதாக்கும் கைஸ் கடை. இங்கே வந்துட்டு நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சீப் ரேட்டில் கிடைக்கும். சரியா? கைண்ட் ஆஃப் ஆம்பிளிஃபயரு, ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் மிக்சரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் இங்கே வந்துட்டு வாங்கி வச்சுருந்தோம்னா நமக்கு நல்ல லாபத்தை கிடைக்கும் கைஸ். இதாக்கும் கடை. இனி வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா உள்ளாடி போயிட்டு ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே? எலக்ட்ரானிக் கடை வந்துட்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலமூர் ரோடு நாகர்கோவிலில் இருக்குது. சரியா? அப்போது இங்கே வரவங்க மறக்காமல் இங்கே வாருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இது வந்துட்டு நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கம்மியான ரேட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதுக்காண்டி நான் இந்த வீடியோவை எடுத்து இங்கே வந்து ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னி வீட்டுக்கு போகலாம். சரியா? பாய்.